வணக்கம். ஏப்ரல் 8ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று ஏப்ரல் 7ஆம் தேதி நிஃப்டி 3.2% வீழ்ச்சியை பார்த்துருக்கு. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 13,400 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 22,400 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. 9,000 கோடி ரூபாய்க்கு நெட் செல்லர்ஸாக இருந்திருக்கிறாங்க ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 26,500 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 14,400 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருக்கிறாங்க 12,100 கோடி ரூபாய்க்கு. இந்தியாவுடைய வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் VIX நேற்று 60% மேலே அதிகரிச்சிருக்கு. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல், வாலட்டிலிட்டி அதிகமாக இருந்திருக்கு. முக்கிய காரணம் நமக்கு தெரிந்தது தாங்க, வரி போர் துவங்கி இருக்கு. அதுதான் முக்கிய காரணம். உலக அளவில் மார்க்கெட்ஸ் விழுந்திருக்கு. இந்தியா மார்க்கெட்டுக்கும் விதிவிலக்கு இல்லை. வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் 60% மேலே அதிகரிச்சிருக்கு. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஏப்ரல் 9ஆம் தேதி இன்ட்ரெஸ்ட் ரேட் குறித்து முடிவெடுக்கிறாங்க. பெரும்பாலான வல்லுநர்கள் கருதுவது 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் குறைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு தகவல் கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்ல இருந்து. பெட்ரோல் மற்றும் டீசலுடைய எக்ஸைஸ் டியூட்டியை மத்திய அரசு உயர்த்தி இருக்கிறாங்க. தலா $2 உயர்த்தி இருக்கிறாங்க லிட்டருக்கு. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். இதனால பெட்ரோல் டீசல் விலை உயருமான்ற கேள்விக்கு உயராதுன்னு மத்திய அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. என்ன காரணம் சொல்லியிருக்கிறாங்கன்னா, உலக அளவில் கச்சா எண்ணெய் விலை குறைஞ்சிருக்கு. அதனால இதை ஏற்றி இருக்கிறதும் அது குறைஞ்சிருக்கிறதும் ஈடாயிடுது. ஏப்ரல் 8ஆம் தேதியிலிருந்து இது நடைமுறைக்கு வருது, இந்த எக்ஸைஸ் டியூட்டி உயர்த்தியது. ஆனால் பெட்ரோல் டீசல் விலையில் எந்த மாற்றமும் இருக்காதுன்னு அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. இப்போ பெட்ரோலுடைய எக்ஸைஸ் டியூட்டி $13 ஒரு லிட்டருக்கு, டீசலுக்கு $10 உயர்ந்திருக்கு. பெட்ரோல் டீசல் விலை குறைவதற்கான வாய்ப்பு இருக்கான்ற கேள்விக்கு அமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு கண்டிஷன் போடுறாரு. கச்சா எண்ணெய், அதாவது பிரெண்ட் விலை வந்து $60 குறைவாக இருக்க வேண்டும், அல்லது அந்த லெவலில் இருக்கணும் ஒரு பேரலுக்கு. அது தொடர்ந்து அந்த லெவலில் இருந்துச்சுன்னா குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறார். இப்போ கிட்டத்தட்ட $64-65 இருந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறாங்க. அது $60 தொடர்ந்தது அல்லது அதற்கு குறைவாக போச்சுன்னா குறைவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. குக்கிங் கேஸ் LPGயுடைய விலையும் உயர்த்தி இருக்கிறாங்க. $50 ஒரு சிலிண்டருக்கு உயர்த்தி இருக்கிறாங்க. அனைத்து யூசர்ஸ்க்கும், அதாவது மானியம் கிடைக்கிறவங்களுக்கும் மானியம் கிடைக்காதவங்களுக்கும் சிலிண்டருடைய விலையை உயர்த்தி இருக்கிறாங்க. NDTVலேருந்து கிடைத்தது $50 உயர்த்தி இருக்கிறாங்க. கடைசியாக எப்போ மாற்றினாங்கன்னா, போன ஆண்டு மார்ச் மாதத்தில் வந்து அவங்க மாற்றம் கொண்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் வந்து $100 குறைச்சிருந்தாங்க. இப்போ $50 ஒரு சிலிண்டருக்கு உயர்த்தி இருக்கிறாங்க. இந்தியா கார் இம்போர்ட் டேக்ஸை குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு CNBC TV 18ல சொல்லியிருக்கிறாங்க. 100% இருக்குது இப்போ சில கார் இம்போர்ட் டேக்ஸ். அது 10% படிப்படியாக குறைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. முன்னே நம்ம இந்த செய்தியை பார்த்துருந்தாங்க. மத்திய அரசு இது குறித்து யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு. இப்போ செய்தியாக தான் வந்திருக்கு, இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரல. யூரோப்பியன் யூனியன் டீல் கீழே இதை நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் உள்ளூர் உற்பத்தியாளர்கள் வந்து 30% கொண்டு வாங்க அப்படின்ற ஒரு கோரிக்கையை முன் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது ரொம்ப நாட்கள் இந்த கோரிக்கை இருந்துகிட்டு இருக்கு உள்ளூர் உற்பத்தியாளர்கிட்ட. எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கு எந்த மாற்றமும் செய்யாமல் அப்படியே விடுங்க, 4 ஆண்டுக்கு அந்த கோரிக்கையும் இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கும் குறைப்பாங்க, ஏன்னா ட்ரம்ப் தரப்புலேருந்து அவங்களுக்கு ப்ரெஷர் இருக்குது. ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்லையும் அந்த இம்போர்ட் டேக்ஸை குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு ரொம்ப நாட்கள் நம்ம செய்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். டொனால்ட் ட்ரம்ப் அண்மையில் ரெசிப்ரோக்கல் டேக்ஸ் பல நாடுகள் மீது விதிச்சிருந்தார். இப்போ சைனா இல்லாமல் மற்ற நாடுகளுக்கு அவர் விதிச்சிருக்கிற வரியை 90 நாட்களுக்கு அவர் நிறுத்தி வைப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்கிறாங்க. ஏன் சைனாவை விடுறாரு? சைனா அவங்க பதிலுக்கு டேக்ஸ் போட்டிருக்கிறாங்க. ஸோ சைனா இல்லாமல் மற்ற நாடுகளுக்கு அந்த ஒரு வரி போட்டிருக்கிறது வந்து நிறுத்தி வைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது 90 நாட்களுக்கு. என்ன காரணம்ன்றது சரியாக தெரியலைங்க. 90 நாட்களுக்கு நிறுத்தி வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. போட் நிறுவனத்துடைய IPO குறித்தான அப்டேட் NDTV ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்க கான்ஃபிடென்ஷியல் வழியாகத்தான் இந்த IPOக்கு அவங்களுடைய டிராஃப்ட் ரெண்டரிங் ப்ராஸ்பெக்டஸை தாக்கல் செய்திருக்கிறாங்க. 2000 கோடி ரூபாய்க்கான IPO இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த செய்தியில் ஃப்ரெஷ் இஷ்யூவும் இருக்குது, ஆஃபர் ஃபார் சேலும் இந்த IPO வழியாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் குறித்து CNBC TV 18லேருந்து கிடைத்த ஒரு தகவல். கம்பெனி ஏற்கனவே ஒரு வழக்கு பதிவு செய்திருந்திருக்கிறாங்க. ஃப்ராட் கேஸ் வழக்கு பதிவு செய்திருந்திருக்கிறாங்க. ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் மீது 22 கோடி ரூபாய் வந்து வங்கியை ஏமாற்றிருக்கிறாங்க அப்படின்றதான் குற்றச்சாட்டு. வழக்கு பதிவு செய்திருக்கிறாங்க இந்த ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் மீது. இப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து இந்த ட்ரூ வேல்யூ ஹோம் சம்பந்தமான வீடுகளில் சோதனை நடத்தியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டிலும் சோதனை நடத்தியிருக்கிறாங்க. ட்ரூ வேல்யூ ஹோம்ஸை நடத்துறது வந்து தமிழக அமைச்சரான திரு KN நேருடைய சகோதரர்னு அந்த செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. நேற்று சோதனையில் KN நேரு அவர்களுடைய வீடுகளும் மற்ற சொந்தக்காரங்களுடைய
வீடிலும் சோதனை நடந்து வந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க CNBC TV18ல. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. 2210 கோடி ரூபாய்க்கான ஆர்டர் கிடச்சிருக்கு அவங்களுக்கு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் கிட்டேருந்து. டாடா மோட்டர்ஸுடைய ஜகுவார் லேண்ட் ரோவர் சில அப்டேட் கொடுத்துருக்காங்க. Q4 மற்றும் நிதியாண்டு 2025 டேட்டா ஜகுவார் லேண்ட் ரோவருடையது. ஹோல்சேல்ஸ் நிதியாண்டு 2025 4,898 வாகனங்கள் இயர் ஆன் இயர் ஃப்ளாட்டாக இருந்திருக்கு. ஹோல்சேல்ஸ் இந்த Q4க்கு பார்க்கும்போது 1,11,413 வாகனங்கள் இயர் ஆன் இயர் 1% அதிகரிச்சிருக்கு. ரீட்டைல் சேல்ஸ் முழு நிதியாண்டிற்கு 4,28,854 வாகனங்கள் இயர் ஆன் இயர் ஃப்ளாட்டாக இருந்திருக்கு. ரீட்டைல் சேல்ஸ் Q4க்கு பார்க்கும்போது 1,08,232 வாகனங்கள் இயர் ஆன் இயர் 5% விழுந்திருக்கு. தங்கமயில் ஜுவல்லரி சென்னையில் 2 கடைகளை திறக்கிறாங்க ஏப்ரல் 11ஆம் தேதி. இதை சேர்த்து கம்பெனி கைவசம் 62 கடைகள் இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஹுண்டை மோட்டார் இந்தியா தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. அவங்க ஒரு புது வாகனத்தை அறிமுகம் செய்கிறாங்க. புது வாகனம்னே ஒரு வேரியண்ட்டை எக்ஸ்டரில் ஒரு புது வேரியண்ட்டை அறிமுகம் செய்கிறாங்க. எக்ஸ் ரகத்தில் ஒரு வேரியண்ட் அவங்க வந்து HY CNG டியோவை கொண்டு வராங்க. அதோடைய துவக்க விலை 7,50,000 ரூபாய். சன் ஃபார்மா இந்தியாவில் அவங்களுடைய ஒரு மருந்து அறிமுகம் செய்கிறாங்க. ஈசோஃபேஜிட்டிஸ் சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்துன்னு சொல்லியிருக்கிறாங்க சன் ஃபார்மா. சீமன்ஸ் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கிறாங்க. நேற்று இன்ட்ராடேயில் 20% அதிகரிச்சிருக்குன்னு மணி கண்ட்ரோல் அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்ன காரணம்ன்றது தெரியலைங்க. கம்பெனி டிமர்ஜர் பண்ணுறாங்க அவங்களுடைய பிஸ்னஸை. அதோடைய எக்ஸ்டேட் நேற்று தான் அதற்கான ப்ரைஸ் கரெக்ஷன் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து மேலே போயிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோலில். தெரியாதவங்களுக்காக இந்த டிமர்ஜர் பிஸ்னஸோடைய அப்டேட் என்னென்னா, எனர்ஜி பிஸ்னஸை அவங்க டிமர்ஜ் பண்ணி தனி கம்பெனியாக கொண்டு வராங்க. என்ன ரேஷியோவில் ஷேர் கொடுக்குறாங்கன்னா, சீமன்ஸில் ஒரு ஷேர் வைத்திருந்தால் அந்த புது கம்பெனிலையும் ஒரு ஷேர் கொடுக்குறாங்க. டாடா பவர் தரப்பில் வந்து ஒரு அப்டேட் இருக்குது. மும்பையில் அவங்க பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் அமைக்கிறாங்க அடுத்த 2 ஆண்டில். ரானே மெட்ராஸ் மர்ஜர் குறித்தான அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. ரெக்கார்ட் டேட் அறிவிச்சிருக்கிறாங்க ஏப்ரல் 22ஆம் தேதி. மர்ஜருக்கான பின்னணி தெரியாதவங்களுக்காக ரானே இன்ஜின் வேல்வ் லிமிடெட் இணைகிறாங்க ரானே மெட்ராஸுடன். என்ன ஷேர் ஸ்வாப் நடக்குதுன்னா, 9 ஷேர் கொடுக்குறாங்க ரானே மெட்ராஸுடையது, 20 ஷேர் ரானே இன்ஜினில் வைத்திருந்தா. அதே போல் ரானே பிரேக் லைனிங் லிமிடெடும் இணைது ரானே மெட்ராஸுடன். 21 ஷேர் கொடுக்குறாங்க ரானே மெட்ராஸில், 20 ஷேர் ரானே பிரேக் லைனிங் லிமிடெட்டில் வைத்திருந்தா ரெக்கார்ட் டேட் படி. டாடா மோட்டர்ஸ் கிட்ட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் விளக்கம் கேட்டிருக்காங்க. பத்திரிகையில் வந்து ஒரு செய்தி குறித்து இந்த செய்தி நாமளும் பார்த்துருக்கோம். நேற்று நம்ம பார்த்துருந்தோம். ஜகுவார் லேண்ட் ரோவர் USA ஏற்றுமதி செய்கிறது ஏப்ரல் மாதத்தில் நிறுத்தி வைக்கிறாங்க. இது ஒரு ஷார்ட் டேர்ம் பிளானாக வைக்கிறாங்க. லாங் டேர்ம் மிட் டேர்ம் பிளான் அதுக்கப்புறம் அறிவிக்கப்படும். ஆனால் ஷார்ட் டேர்மில் வந்து ஏப்ரல் மாதத்தில் அவங்க ஏற்றுமதி செய்கிறத நிறுத்தி வைக்கிறாங்கன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். இது குறித்து தான் விளக்கம் கேட்டிருக்காங்க டாடா மோட்டர்ஸ் கிட்ட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ரீஃபெக்ஸ் ரினியூவபிள்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தரப்பில் வந்து ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு முதலிலிருந்து ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்குது. வேஸ்ட் பேஸ்டு பயோ CNG ஆலை அமைப்பதற்கானது 78 கோடி ரூபாய்க்கான கான்ட்ராக்ட். இது மதுரை சிட்டி முனிசிபல் கார்பரேஷன் கிட்டேருந்து. இதே போல் வேறு 2 கான்ட்ராக்ட்ஸ் அவங்களுக்கு கிடச்சிருக்காங்க. ஒன்று சேலம் மற்றும் கோயம்புத்தூர். அந்த தகவல் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ அதே மாதிரியான ஒரு கான்ட்ராக்ட் மதுரையிலும் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ரீஃபெக்ஸ் ரெனியூவபிள்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். IDBI பேங்க் குறித்து CNBC TV18லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்க ஜி என்டர்டெயின்மெண்ட் மீது இன்சால்வன்சி வழக்கு NCLT நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனலில் பதிவு செய்தாங்க. அது NCLT தள்ளுபடி செய்தாங்க. அதுக்கப்புறம் NCLAT அப்பல்லட் ட்ரிபியூனலுக்கு போனாங்க. அங்கேயும் தள்ளுபடி ஆயிருக்கு. ஆனால் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, மறுபடியும் புது வழக்காக அவங்க NCLT கிட்ட போகலான்னு NCLAT சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 150 கோடி ரூபாய் வந்து IDBI பேங்க் வாங்க வேண்டியது இருக்குது ஜி என்டர்டெயின்மெண்ட் கிட்ட. ஜி என்டர்டெயின்மெண்ட் பாக்கி வைத்திருக்கிறாங்க. அதற்காகத்தான் அவங்க வழக்கு பதிவு செய்தாங்க NCLTயில். அது தள்ளுபடியானது. NCLATக்கு போனாங்க அப்பல்லட் ட்ரிபியூனல். அங்கேயும் இப்போ தள்ளுபடியாக இருக்குது. ஆனால் மறுபடியும் புது வழக்கு அவங்க பதிவு செய்ய முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க NCLAT. ஈடல்வைஸ் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் தரப்பு அப்டேட் இருக்குது. ஃபண்ட் ரைசிங் பண்ணுறாங்க. 2000 மில்லியன் ரூபாய்க்கான ஃபண்ட் ரைசிங். நான் கன்வெர்ட்டபிள் டிபெஞ்சர்ஸ் பப்ளிக் இஷ்யூ வழியாக அவங்க ஃபண்ட் ரைசிங் நடத்துகிறாங்க. என்ன இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்கன்னா 9.5% 11% ஆண்டிற்கு அவங்க கொடுக்குறாங்க. ஒவ்வொரு வேரியேஷன்ஸ் வைத்திருக்கிறாங்க. எப்போ ஓப்பன் ஆகுது இந்த நான் கன்வெர்ட்டபிள் டிபெஞ்சர்ஸ் பப்ளிக் இஷ்யூ? ஏப்ரல் 8ஆம் தேதி. எப்போ முடிவடையுது? ஏப்ரல் 24ஆம் தேதி. கிரைசில் கொடுத்துருக்கிற கிரெடிட் ரேட்டிங் இந்த நான் கன்வெர்ட்டபிள் டிபெஞ்சர்ஸ்க்கு A+ அவுட்லுக் ஸ்டேபிள். கிரெடிட் ரேட்டிங் குறித்து நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதானி போர்ட்ஸ் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. அதானுடைய கொலம்போ டெர்மினலில் ஆப்ரேஷன்ஸை துவங்கி இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. மெசகன் டாக் நேற்று ஒரு பெரிய வீழ்ச்சியை பார்த்தது. எல்லா ஷேரும் விழுந்ததுங்க. மெசகன் டாக்கும் விதி விலக்கல்ல 10% விழுந்தது. எதுக்கு குறிப்பிட்டு சொல்கிறோம்? அரசு வந்து அவங்களுடைய ஷேர்ஸை விற்பனை செய்கிறாங்க ஆஃபர் ஃபார் சேல் வழியாக. ஸோ நேற்று ரீட்டைல் கேட்டகரிக்கு இருந்தது. அவங்க நிர்ணயித்திருந்த ஃப்ளோர் ப்ரைஸை காட்டிலும் இப்போ ஷேர் ப்ரைஸ் கீழே போயிருக்கு. அந்த ஆஃபர் ஃபார் சேல் அரசு விற்பனை செய்வதற்கு அவங்க நிர்ணயித்திருந்த ஃப்ளோர் ப்ரைஸ் 2525. இப்போ ஷேர் ப்ரைஸ் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறது 2319. ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருந்துகிட்டு இருக்கு. தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. ட்ரைசக்தி இண்டஸ்ட்ரீஸ் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. லார்சன் அண்ட் டியூப்ரோ கிட்ட இருந்து ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்குது. அதோடைய மதிப்பு 25 மில்லியன் ரூபாய்.
டைட்டன் Q4க்கான அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. அவங்களுடைய வளர்ச்சி இந்த குவார்ட்டரில் 25% இருக்குது இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது. 72 ஸ்டோர்ஸ் திறந்திருக்கிறாங்க. நெட் அடிஷன்ஸ் 72 ஸ்டோர். கம்பெனி கைவசம் இதை சேர்த்து இப்போ 3312 கடைகள் இருப்பதாக தகவல் கொடுத்துருக்காங்க டைட்டன். ரெமீடியம் லைஃப் கேர் ரைட்ஸ் இஷ்யூக்கான ரெக்கார்ட் டேட் அறிவிச்சிருக்கிறாங்க ஏப்ரல் 15. ரைட்ஸ் இஷ்யூனா என்ன அப்படின்னு நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயிலாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. விப்ரோ அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் ஏப்ரல் 16 வெளியிட இருக்கிறாங்க. ஐடி கான்ஸ் சொல்யூஷன்ஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. HPCL உடைய கான்ட்ராக்டில் அவங்க பங்கு எடுத்துக்கொள்ள முடியும் இனிமேல்ட்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஐடி கான்ஸ் சொல்யூஷன்ஸ். கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் விரைவாக பார்க்கலாம். இது நேற்றுக்கான டேட்டா. ஹை வால்யூம்னு எப்படி சொல்கிறேன்னா, நேற்று வால்யூமுடன் கடந்த 10 நாளைக்கான ஆவரேஜ் வால்யூமை ஒப்பிடும்போது 100% மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ். கெய்னர்ஸ்னு சொல்லும்போது நேற்று ஷேர் ப்ரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும். கெம்ஃபேப் ஆல்கலிஸ் நேற்று மார்க்கெட் 3% விழுந்திருந்து, இருந்தாலும் சில ஸ்டாக்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. கெம்ஃபேப் ஆல்கலிஸ் 12% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது, 523% வால்யூம் அதிகரிப்பு. NACL இண்டஸ்ட்ரீஸ் 5% ஷேர் பிரைஸும் 600% வால்யூம் அதிகரிப்பு. பிரமிட் டெக்னோபிளாஸ் 4% ஷேர் பிரைஸ், 186% வால்யூம். டெலிவரி ஒரு புது கம்பெனியை வாங்குறாங்கன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோங்க. 4% அதிகரித்தது, 558% வால்யூம் அதிகரிப்பு. வேதாந்த் ஃபேஷன்ஸ் 3% ஷேர் பிரைஸும் 439% வால்யூம் அதிகரிப்பு. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் ட்ரெண்ட் 15% வீழ்ச்சி, 614% அதிகரித்தது வால்யூம். ஜிண்டால் ட்ரில்லிங் 15% சரிந்தது, 2400% வால்யூம் அதிகரிப்பு. கார்ட்ரேட் டெக்னாலஜிஸ் 12% விழுந்தது, 166% வால்யூம் அதிகரிப்பு. SP அப்பேரல்ஸ் 12% வீழ்ச்சி, 236% வால்யூம் அதிகரிப்பு. கோதாவரி பவர் 11% சரிந்தது, 600% அதிகரித்தது வால்யூம். வோகாட் 10% வீழ்ச்சி, 355% வால்யூம் அதிகரித்தது. வாதிலால் இண்டஸ்ட்ரீஸ் 8% வீழ்ச்சி, 575% வால்யூம் அதிகரிப்பு. தங்கமயில் 8% விழுந்தது, 140% வால்யூம் அதிகரிப்பு. டாடா ஸ்டீல் 8% வீழ்ச்சி, 200% வால்யூம் அதிகரிப்பு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.